ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தமிழக அரசாங்கம் ஒரு புதிய உத்தரவு கொடுத்துருக்காங்க. குடியரசு தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டத்தில் பார்த்திங்கனாக்கா, இலவச வீடு திட்டம், இலவச வீடு பட்டா திட்டம், கட்டட அனுமதி மற்றும் மனை மற்றும் கிராம ஊராட்சி நிதி, 100 நாள் வேலை திட்டம் போன்ற 5 திட்டத்துக்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த அறிவிப்பில் பார்த்திங்கனாக்கா, இந்த இலவச வீடு திட்டம், இலவச மனை பட்டா, 100 நாள் வேலை திட்டம், கிராம ஊராட்சி நிதி, கட்டட அனுமதி, இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா நம்ம பேசணும், கிராம சபை கூட்டத்தில் பேசணும். அதுவும் இல்லாமல் ஒரு விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க. அந்த விண்ணப்பத்தில் உங்களுக்கு என்ன, இந்த திட்டத்தில் நீங்கள் எந்த திட்டத்தில் பயன்பெறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த திட்டத்தை எழுதி அதற்கான தகுந்த ஆவணங்கள் சமர்ப்பிக்கும் போது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும், உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. தமிழக அரசாங்கம் ஒரு அரசாணையோடு சேர்த்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து கொடுக்க போது உடனடியாக தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னாக்கா, தமிழக அரசாங்கம் கிராம சபை கூட்டம் ஜனவரி 26 குடியரசு தினத்தை முன்னிட்டு அந்தந்த கிராம பகுதியில் நடக்க போகுது. அந்த கிராம பகுதியில் நடக்கும்போது தகுந்த அவங்க கேட்குற கொஷினுக்கு தகுந்த நடவடிக்கை உடனுக்குடனே தீர்வு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆலயம், அதாவது கிராம மணி சொல்லிட்டு ஒரு மணி திட்டத்தையும் கொடுத்துருக்காங்க. ஊராட்சிகளில் கிராம பகுதியில் உள்ள குறைகளை உடனுக்குடனே கேட்டு தீர்வு செய்ய வேண்டும், தீர்க்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னாக்கா, இந்த திராவிட மாடல் அரசின் நலத்திட்ட பயன்பெறும் படிவம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். எந்த மாவட்டம், சட்டமன்ற தொகுதி என்ன, ஊர் பெயர் என்னன்னு சொல்லிட்டு கொடுக்கணும். குடும்ப தலைவர் பெயர், அதாவது ரேஷன் கார்டில் இருக்கிற குடும்ப தலைவர் பெயர், குடும்ப தலைவி பெயர் கேட்டிருக்காங்க. தொலைபேசி எண், வயது, பாலினம் பார்த்திங்கனாக்கா ஆண், பெண், 3ஆம் பாலினம். அப்புறம் மதம் பார்த்திங்கனாக்கா இந்து, கிறிஸ்து, முஸ்லீம் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இனம் பார்த்திங்கனாக்கா என்ன கம்யூனிட்டி, எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி, ஓசி கேட்டகரியில் இருக்கீங்களான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பூத் எண் பார்த்திங்கனாக்கா அவங்களே ஃபில்அப் பண்ணிப்பாங்க. நீங்கள் கிராம சபை கூட்டத்தில் கலந்துக்க சொல்ல இந்த ஃபார்ம் கொடுப்பாங்க. இதை ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா இதை ஸ்கேன் பண்ணி அந்தந்த மாவட்ட கலெக்டரிடம் சென்று கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்திங்கனாக்கா பிப்ரவரி 2 கொடுக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பிப்ரவரி 2 கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 15 நாளில் இதுக்கான தீர்வு கிடைக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. முகவரி, நீங்கள் எந்த கிராமத்தில் வசிப்பவருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அரசின் வேறு ஏதேனும் நலத்திட்டங்களில் பயன்பெற உள்ளதாக கேட்டிருக்காங்க. பயன்பெறுன்னு சொன்னீங்கன்னாக்கா அந்த திட்டத்துக்கான பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த திட்டத்தில் நீங்கள் என்ன பயன்பெறீங்க, அதாவது நான் முதியோர் பென்ஷன் வாங்குறேன் சார், அப்படி இல்லைனா விதவை பென்ஷன் வாங்க சார், மாற்றுத்திறனாளி பென்ஷன் வாங்க சார், மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நான் பயன்பெறேன் சார், வேறு என்ன திட்டத்தில் நீங்கள் பயன்பெறீங்களோ அதை சொல்லலாம். இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துலாம். குடும்பத்தில் யாராலும் அரசு பணியில் உள்ளவராக கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு இந்த திட்டம் செயல்படாது. அரசு வேலையிலையும் கூலி வேலை செய்கிறாங்க, அதாவது லோயர் கேஸ்ன்னுவாங்க, அந்த லோயர் கேட்டில் இருக்கவங்களுக்கு இது எலிஜிபிள் தான். ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. சொந்தமாக நிலம் உள்ளதா, ஆம் கொடுத்தாலும் ஓகே தான், இல்லைனாலும் ஓகே தான். இலவச பட்டா கொடுப்பாங்க. நீங்கள் விண்ணப்பித்த விருப்பம், அரசின் நலத்திட்டம் என்ன சொல்லி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த திட்டத்துக்கு விண்ணப்பிச்சிருக்கீங்க, நான் இலவச வீடு வேணும் சார், இலவச மனை பட்டா வேணும் சார், அப்படி இல்லை 100 நாள் வேலை திட்டத்தில் எனக்கு புதிய கார்டு வேணும் சார்ன்றவங்க கேட்கலாம். நீங்கள் செய்யும் தொழில் என்னன்ற கேட்டிருக்காங்க. விவசாயமா, மாதச்சம்பளமா, சுய தொழில், கூலி தொழில், வேலை இல்லை சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எதுவும் அதை பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல் குடும்ப உறுப்பினர்கள் விவரம் கேட்டிருக்காங்க. உங்கள் குடும்பத்தில் உங்கள் ரேஷன் கட்டையில் யாரெல்லாம் இருக்காங்கன்றத டீட்டெயில் கொடுக்கணும். இதை 2 ஃபார்மையும் ஃபில்லப் பண்ணி அவங்க ஸ்கேன் பண்ணி மேலே அனுப்புவாங்க. அந்த மாவட்ட கலெக்டரிடம் சென்றவுடனே உரிய நடவடிக்கை அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும். கண்டிப்பாக தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் ஒரு சுற்றறிக்கை இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாத அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. அந்தந்த கிராம பகுதிக்கு, எங்கள் கிராம பகுதியில் இந்த திட்டத்துக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.